வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி முள்ளு முருங்கை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புழுங்க அரிசி 1 கப் ஊற போட்டு கழுவி வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10-20 இலை முள்ளு முருங்கை இலை கீரை, அதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ஒரு கப்பில் வச்சுக்கிட்டோம். அதை நல்லா பொடியாக கிள்ளியோ நறுக்கியோ மிக்சியில் போட்டு ஊற வச்ச அரிசியை மேலே தண்ணி இல்லாமல் போட்டு எல்லா இலையும் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகு உள்ளே போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், நிறையா ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக இந்த வந்துருச்சு அடித்து அதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வைக்கலாம். சின்ன சின்னதாக இலையில் வச்சு தட்டி பூரி மாதிரி போடலாம். தோசை சட்டிலையும் போடலாம் தட்டி. நம்ம இன்றைக்கி எண்ணெய் சட்டி காய வச்சு எண்ணெய் காயும் சின்ன சின்ன ரொட்டி மாதிரி பூரி மாதிரி சிறியதாக போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி பரட்டி விட்டு மொறுன்னு வந்துடும். தோசை சட்டிலையும் போட்டு சாப்பிடலாம் தட்டி, எண்ணெய் பிடிக்காதவங்க. அது நல்லா இந்த புஷ்ஷுன்னு வந்துருச்சு. நல்லா புஷ்ஷுன்னு வரவும் உப்பி வரும். சளிக்கு, இருமலுக்கு, தொண்டை கரகரப்புக்கு எல்லாத்துக்கும் இந்த இலை போட்டு அரைச்சி ரொட்டியாவோ தோசையாவோ தோசை செட்டில் ரொட்டியாவோ தட்டி போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. முள்ளு முருங்கை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பொடி இட்லி பொடியை மேலே தூவி அடுக்கி வச்சு சாப்பிட்டோமா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி தூவி எடுத்து அடுக்கி வச்சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.